நல்லூர் மகோற்சவத்தில் கடும் கட்டுப்பாடு, சினிமா பாடல் ஆடல்களுக்கு தடை. தமிழரசு சங்கு அணி ஜாலில் திடீர் சந்திப்பு. சிறுநீரக நோய் குறித்து வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். பயத்தின் உச்சகட்டம் சந்திரசேகரின் கூட்டுச்சாம்பார் விமர்சனத்திற்கு செல்வம் அடைக்கலநாதன் பதிலடி. ஜிஎஸ்பியை மீண்டும் பெற பிரசலசுடன் பேச வேண்டும், பிரான்சுக்கு சென்று பயனில்லை, ரணில் தெரிவிப்பு. சற்று முன்னர் பிளியந்தலையில் துப்பாக்கிச்சூடு, போலீசார் மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் முயற்சி. சிடி விக்ரமரத்னவின் மரணம் கொலையா தற்கொலையா? அரசு ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே முடிவுக்கு வர முடியும் என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால. கடற்றொழிலாளர்களின் அடையாளங்களை அளிக்க முற்படும் சந்திரசேகர், அன்னராசா குற்றச்சாட்டு. யாழில் பூட்டிய வீடொன்றுக்குள் இருந்து வந்த துர்நாற்றம், அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. எதிர்க்கட்சியின் பல உறுப்பினர்கள் பிணையில் உள்ளார்கள், வெகு விரைவில் சிறை செல்வார்கள், நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடக்கின்றது, எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை, நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு. பொத்துவில் கடலில் தத்தளித்த மீனவர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்பு. விசாரணையின் போது ஏற்பட்ட திடீர் சுகையினம், சிகிச்சையின் போதே விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னணி வர்த்தகர். மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதிக்கப்பட்டு வருகின்றமையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு பொதுத்தளத்தில் இணைந்துள்ள தமிழ் முஸ்லிம் மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் 6 அரசியல் கட்சிகளுடன் இணைந்து விசேட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தீர்மானித்துள்ளன. அத்துடன் மாகாணங்களுக்கான அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் மீளப்பெறுவதற்கு எதிராக அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் தெளிவுபடுத்தும் முகமாக விசேட விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் இரு தரப்பினரும் முடிவெடுத்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் அலுவலகத்தில் முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகி நண்பகல் 12 மணி வரையில் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் சார்பில் CVK சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் நாகலிங்கம், ரட்னலிங்கம், தர்மலிங்கம், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், வேந்தன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், சுதந்திர இலங்கையில் அதிகாரங்களை பகிர்ந்து வாழ்வதற்கு விலக்கப்பட்டதன் காரணத்தால் தான் தனிநாடு என்ற கோரிக்கை எழுந்தது. ஆகவே பிளவுபடாத நாட்டுக்குள் அதி உச்ச அதிகார பகிர்வு மீளப்பெறாத வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே மிக அடிப்படையான கோரிக்கையாக உள்ளது. அந்த வகையில் அதிகார பகிர்வு தொடர்பிலான விடயங்களை அடுத்த தலைமுறையினருக்கும் கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளோம். தற்போதைய நிலையில் கல்வி, சுகாதாரம் என்பன மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களாகும். காணி, போலீஸ் ஆகிய அதிகாரங்களை கோரும் நாங்கள் வழங்கப்பட்ட அதிகாரங்களை மட்டும் மத்திய அரசாங்கம் எடுத்துக் கொள்வதற்கு துணை போக முடியாது. குறிப்பாக தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையில் அதிகாரங்கள் மீளப்பெறப்படுவதற்கு துணை போக முடியாது. அதிகாரங்கள் பற்றிய விளக்கம் இல்லாது தேசிய பாடசாலையாக இருந்தால், தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் என்று நினைத்து செயற்படுபவர்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் நீண்டகால போராட்டத்தின் அடிப்படையில் எமக்கு கிடைத்த மிகச்சிறிய அதிகாரங்களையும் மீண்டும் மத்திய பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் எவரும் துணை போகக்கூடாது என்பதை பகிரங்க கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அதே நேரம் 6 கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அந்த தளமானது நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளின் பொது தளமாகும். அந்த தளமானது மக்களது விடயங்களில் இணங்கும் விடயங்களை ஒன்றிணைத்து முன்னெடுப்பதற்கானதாகும். அதன் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு, காணி பிரச்சினை, மாகாண சபை தேர்தல் விடயங்களை குறித்த கூட்டணி முன்னெடுப்பதற்கு இணங்கியுள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியான சந்திப்பில் குறித்த 6 கட்சிகள் ஒன்றிணைந்து தளத்தை பயன்படுத்தி அவ்விடயங்களை கொழும்பில் உள்ள இந்தியா உள்ளிட்ட ராஜதந்திரிகளை சந்தித்து எடுத்துரைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்விடயங்களை 6 கட்சிகளின் கூட்டு தளத்தில் அதனை வெளிப்படுத்த உள்ளேன். இதே நேரம் நானும் சாணக்கியனும் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து உரையாடியுள்ளோம். அந்த வகையில் அவர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் செய்து மந்திரிமனை உள்ளிட்ட விடயங்களை பார்வையிட்டுள்ளார். மந்திரிமனை தொடர்பில் சில இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளன. அதேபோன்று குருந்தூர் மலை விவகாரம் உள்ளிட்ட விடயங்களும் உரையாடப்பட்டுள்ளன. குருந்தூர் மலை விடயத்தில் வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டளையும் அவரிடத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தொல்லியல் திணைக்களத்தை மையப்படுத்தி நமது நிலங்கள் அபகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்றார். இச்சந்திப்பு தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தின் பலனாக 13வது திருத்தச் சட்டத்திற்குள் சில அதிகாரங்கள் கிடைத்துள்ளன. அவை பற்றாக்குறையாக இருந்தாலும் மாகாண
மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மாகாணங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கும் செயற்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது என்றும் சகலருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை, தெல்லிப்பளை வைத்தியசாலை ஆகிய வைத்தியசாலைகளை மத்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கருத்தாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவை அரசியலமைப்புக்கு எதிரான செயற்பாடுகளாகும். அதேபோன்று தேசிய பாடசாலையின் பெயரால் பாடசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் அவ்வாறான அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்தோடு தேசிய பாடசாலைகளின் பெயரால் கையகப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் அவையும் அவ்விதமான வகைக்குள் இன்னமும் உள்வாங்கப்படவில்லை. அவற்றை மாகாணம் கையாள்வதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்ற அறிவிப்பும் வெளி செய்யப்பட்டுள்ளது. அதனை எதிர்பார்த்துள்ளோம். அவ்விதமான நிலையில் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்று எவரும் அதிகாரங்கள் மீள மத்திக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பது எமது கோரிக்கையாகும். தற்போது 6 கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கவில்லை. மாறாக பொதுவான விடயங்களின் ஒன்றிணைந்த செயற்பாடாகவே எதிர்பார்த்துள்ளன. அதனை நாங்கள் வரவேற்றுள்ளோம். அந்த வகையில் அதிகாரங்கள் மீளப்பெறப்படுத்தல், ஆளுநரின் அதிகாரங்கள், மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ராஜதந்திரிகளுக்கு தொடர்ச்சியான எடுத்துரைப்புகளை செய்வதற்கு குறித்த கட்டமைப்பு செயற்பட உள்ளது. மேலும் 6 கட்சிகள் கூட்டணியானது செயற்படக்கூடிய விடயங்களையே முன்னெடுக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றார். கேள்வி: 6 கட்சிகளின் இணைவு சம்பந்தமாக விமர்சனங்கள் வெளிவந்துள்ளனவே. சுமந்திரன்: எதிர்க்கட்சிகள் கூட்டாக செயற்பட தீர்மானித்தாலும் கேள்விகள் உள்ளன. தனியாக செயற்பட்டாலும் கூட்டாக செயற்படவில்லை என்ற கேள்விகள் உள்ளன. எவ்வாறாக இருந்தாலும் பொதுமக்களின் விடயங்களில் இணங்கி செயற்படக்கூடிய விடயங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. சுரேஷ்: விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள ஆளும் தரப்பினர்தான். அவர்களுக்குத்தான் இந்த விடயம் பிரச்சனையாக உள்ளது. பொதுமக்களின் விடயத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதில் பிரச்சனை இல்லை. அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி திருவிழாவிற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் குறித்த ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜ தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதிநிதிகள், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பக்தர்களின் வசதிக்கான சுகாதார மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இந்நிலையில் சினிமா பாடல்கள், ஆடல், பாடல்கள் உட்பட 5 கலாச்சார விரோத நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள், சாராத காட்சிகள், காணொளிகள் அல்லது விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. சில அசௌகரியங்களோட வாழக்கூடிய எல்லாமே இருக்கு. நாங்கள் ஏற்கனவே எங்களோட 6 தினம் ஐயா சொல்வது 1 மாச காலத்துக்கு ஐயா எப்பவுமே எல்லோருமே எங்களுக்குரிய ஒரு பொறுப்பாக நாங்கள் நினைச்சு அனைவருமே செயல்பட வேண்டும் என்று கேட்டு நல்லூர் முருகனுடைய மகோற்சவ வருடாந்த நிகழ்வான இன்று ஒரு முன்னாயத்த கலந்துரையாடல் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய எம்ஓஜி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வானது வழமையாக வருடம் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே இங்கு எங்களுடைய மாநகர சபையோட பிரதி முதல்வர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள், ஆணையாளர், எங்களுடைய சமய குருமார்கள், ஆர் திருமண ஐயா உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஏனைய திணைக்களத்தில் உள்ள உத்தியோகத்தர்கள், மாநகர சபை ஊழியர், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இங்கு கலந்து கொண்டிருந்தனர். வழமையாக நாங்கள் இந்த நல்லூர் முருகனுக்குரிய செய்யக்கூடிய அந்த திருப்பணிகளை நாங்கள் வழமையாக இம்முறையும் சிறப்பான முறையிலே ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் சில இறுக்கமான தடைகளை நாங்கள் இந்த முறை கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த முறை நாங்கள் ஒரு 5 தடைகளை இங்கே முன்வைத்திருக்கின்றோம். முக்கியமாக இதனுடைய மக்களுக்கு தேவையான ஒன்று என்னடா கலாச்சார சீர்கேடுகள், முருகனுடைய அந்த உற்சவ காலத்திலே நல்லூர் முருகன் என்று சொல்லப்படுற அந்த முருகப்பெருமான் உலகத்தில் வாழ்ந்த அனைத்து தமிழ் மக்களும் உண்மையிலே அந்த முருகனுக்குரிய அந்த உற்சவ காலத்திலே அவர்கள் தங்கள் ஒரு பக்தி சிரத்தையோடு அவர்கள் வழிபடுற அந்த காலப்பகுதியிலே நான் சில தடைகளை இம்முறை விதித்திருக்கின்றேன். முதலாவதாக, உற்சவ காலத்தில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் நிகழ்வுகளில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு விதிமுறைகளை மீறுவோர் ஒலி அமைப்பு சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும்.
இரண்டாவது விடயம், உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள் அல்லது விளம்பரங்களை திரையிடுதல் குற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது விடயம், உற்சவ காலங்களில் ஆலய சுற்றாடலில் படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்கள் சமய பண்பாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல், அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமும் ஏற்கனவே அமலில் உள்ளது. அதனை மீறுபவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சிவப்பு வெள்ளை நிறத்தால் குறிக்கப்பட்டுள்ள உற்சவ பகுதிக்குள் வியாபாரம் செய்தல் மற்றும் ஜாசகம் பெறுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்பகுதியிலும் பக்தர்களின் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. விதிமுறைகளை மீறி வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த வகையிலே நாங்கள் இந்த முருகனுடைய உற்சவத்துக்கு நாங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு இந்த நேரத்திலே நான் இந்த மீடியா உங்களை அன்பாக இந்த நல்லூர் உற்சவ காலத்திலே எங்களுடைய பொதுமக்களை நான் அன்பாகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, இந்த விதிமுறைகளை நீங்கள் ஏற்று ஒரு முருகனுடைய 1 மாத காலத்திற்கு நீங்கள் சிறப்பாக இந்த தடைகளை நீங்கள் உங்களுடைய சொந்த தடைகளாக ஏற்று இந்த நிகழ்வுகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட 36ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 36வது நாளான நேற்றைய தினம் புதியதாக ஒரு பெரியவரின் என்புக்கூடுடன் சிறியவர் ஒருவரின் என்புக்கூடும் உள்ளடங்கலாக 6 என்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றுள் 5 என்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளை நிறத்திலான பாசிமணி, இரும்பு துண்டு, வளையல் என்பன பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 3 மனித என்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு மண்டையோடு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களின் இதுவரையில் 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் 437 என்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 428 என்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் காலை 8:10 அளவில் யாழ் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 6 மனித என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித என்பு தொகுதிகள் அதிலிருந்து ஆழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 437 மனித என்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 428 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக வெள்ளை நிறத்திலான பாசிமணியும் மற்றது இரும்பு தகடு துண்டு ஒன்றும் வளையல் ஒன்றும் ஆக 3 பிற சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் 3
எண்பு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை 37ஆம் நாள் அகழ்பணி அரை நேரம் நடைபெறும். அது புதிதாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 424 425 மனித எண்பு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும். கூட்டமாக ஒன்றோடு சேர்ந்து ஒருமித்து அருகருகே மனித எண்புகள் காணப்படுகிறத நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அகழ்வு செய்யும் போது தான் அது சம்பந்தமான ஏதாவது புற சான்று பொருட்களோ விடயங்கள் இருக்கின்றோ என்று தெரிய வரும். 418 ஒன்றோடு ஒன்று கிட்டியவாறு அந்த மனித எண்புகள் காணப்படுகின்றன. நாளை அந்த அகழ்பணி செய்யும்போது அது ஆழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்தியர் செல்லையா பிரணவன் கட்டுக்காவலில் வழங்கப்படும். அது இன்னும் அகழ்ந்தெடுக்கையில் இப்போ தலை மட்டும் தெரியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அகழ்பணி செய்யும்போது அது அதின் அமைப்பு அந்த எலும்பு கூட்டின் விடயங்கள் வித்தியாசமான முறையில் காணப்படுகிறது. அது முழுமையாக ஆழ்ந்தெடுத்தும் போது அது சம்பந்தமாக நீங்கள் அதற்கான செய்திகளை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கு மிகவும் அவசியமான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பிரான்சுடன் நடத்துவதில் பயனில்லை என்றும் அது குறித்து பிரசலஸ் நகருடனே பேச வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியல் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், உண்மையில் GSP+ பிரச்சினை குறித்து பிரான்சுடன் பேசி பயனில்லை. அது குறித்து பெல்ஜியத்தின் பிரசலஸ் நகரிலே பேச வேண்டும். அதுபோன்று இங்கிலாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் முறைமையின்படி இங்கிலாந்தும் GSP+ சலுகையை வழங்குகிறது. எனவே பிரசலஸ் நகருக்கு செல்லாமல் பிரான்சுக்கு செல்வதால் எந்த பலனும் கிடைக்காது. ஏனெனில் இது பிரசலஸுக்கு சார்ந்த ஒரு விடயமாகும் என தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிறி விக்ரமரத்னவின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் அரச ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே முடிவாகும். தற்போதைய நிலையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிறி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிறி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் தற்போது தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அவரது மெய் பாதுகாவலர், மனைவி, மகன் உள்ளிட்ட நெருக்கமானவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் துப்பாக்கி பிரயோகத்தின் மூலம் அவர் உயிரிழந்துள்ளார் என்பது திறந்த நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மரணமடைந்த இடத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அனைத்தும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறான நிலையில் அவரது மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து தற்போது கூற முடியாது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னரே இறுதியான தீர்மானத்திற்கு வர முடியும். எவ்வாறாயினும் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் விடயத்தில் வெளிப்படையான பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் குறித்த விடயத்தினை வைத்து அரசியல் சுயலாபம் தேடுவதற்கு முயற்சிக்கின்றன என்றார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டமைப்பை கூட்டுச் சாம்பார் என்றும் இது ஊழல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாப்பதற்கான தளம் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் விமர்சித்திருந்தார். அவரின் இந்த கருத்துக்கு டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். சந்திரசேகரின் இந்த விமர்சனம் பயத்தின் உச்சகட்டம் என செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். இந்த தளம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ அல்லது ஆட்சியை மாற்றுவதற்கோ உருவாக்கப்படவில்லை என்று, மாறாக தமிழ் பேசும் மக்களின் இன பொதுவான பிரச்சனைகள் மற்றும் நில அபகரிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதாகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு கிராம மக்கள் தமது பூர்வீக காணியை விடுவிக்க வலியுறுத்தி 25வது நாளாக நேற்றைய தினம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கேப்பாப்புலவு மக்களின் 25வது நாள் தொடர் போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். அத்தோடு இவ்வாறு போராட்டத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்புலவு மக்களாலும் போராட்டம் தொடர்பான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் இணைந்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டார். நாங்கள் இன்று கேப்பாப்புலவு பகுதியிலே மக்கள் இன்றைக்கு 25 நாளாக மக்களுடைய குடியிருப்புகள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளே இன்றைக்கு 2009 நாங்கள் மீளும் போன போது எமது வீடுகள், எமது பெருந்தோட்டங்கள் பகுதிகளில் ராணுவம் குடியிருந்தது. இன்று வரைக்கும் புதிய அரசாக வரும் அரசு அத்தனையுமே இந்த காணியை விடுதலை செய்யலாம் என்று சொல்லி அனுரா வந்து ஒரு பாரிய மோசமான படத்தை போட்டு
வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை ஏமாற்றிய ஒரு அரசு. இந்த அரசு சொன்ன வார்த்தைகள் ராணுவ கட்டுப்பாட்டுகள் இருக்கும் அனைத்து இடங்களும் விடுதலை செய்யப்படும் என்று. கேப்பாப்புலவு பகுதியிலே உங்களுக்கு தெரியும் 1000-1500 ஏக்கர் ராணுவத்தும் இருக்கிறார்கள். இதுல 159 ஏக்கர் 59 ஏக்கர் வீடும் அங்கால 100 ஏக்கர் மக்களுடைய காணியும் இதை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை செய்து இப்ப தொடர் 25 நாள் போராட்டமாக 59வது காலாட்படை இந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் ராணுவத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது அனுராக் திசாநாயக்கா, பாதுகாப்பு அமைச்சு அவர் தான் அவரை கையில வச்சிருக்கார். ஆனால் புலம்பெயர் தேசத்துக்கு சொல்வது நாங்கள் மக்களுடைய காணியை விட்டுட்டோம், வடக்கு கிழக்கிலே பிரச்சனை இல்லை, வடக்கு கிழக்கிலே பிரச்சனைகள் தீர்த்து விட்டோம் என்று. இதே சந்திரசேகர ஐயாவுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே மக்கள் தெரிவில்லாமல் ஒரு அரசாங்கத்தின் செல்வாக்கில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு எந்த ஒரு வாக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் சொன்ன போது துயிலமில்லங்களை விடுவோம், ராணுவத்துடைய காணிகளை ராணுவம் இருக்கும் காணிகளை அகற்றுவோம் என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்துவிட்டு இன்று இத்தனை வருடம் 2 வருடமும் உங்களுக்கு என்ன நடக்கிறது? இன்று சொத்து குவிப்பும் லஞ்ச ஆணைக்குழுவும் அந்த விசாரணை தான் நடக்கிறது. தமிழனுக்கோ இல்லாட்டி வடக்கு கிழக்குக்கோ எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது. இப்படியான அரசு தேவையா? எமது மக்கள் யோசிக்க வேண்டும். 2009 ராணுவ கட்டுப்பாட்டுகள் இருந்து வந்த போது நாங்கள் என்ன பாடுபட்டு வந்தோம் என்று. எந்த தென்னிலங்கையில் எந்த சிங்கள ஆட்சி ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுடைய நிலையை மாற்ற முடியாது. தமிழகம் கேட்டு போராடிய நாங்கள் இன்றைக்கு எமது சொந்த கிராமத்திலே எமது சொந்த வீடுகளை விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் 25 நாளாக போராடுறோம். இடது தங்கச்சியில காணியும் இருக்கு, சந்திரலீலான காணியும். அதற்காக நான் குரல் கொடுக்கிறேன். வடக்கு கிழக்கில இப்படி கேப்பாப்புலவு மட்டுமில்ல, இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடைபெறுகிறது. உலக நாடு இதை பார்க்க வேண்டும், சர்வதேசம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழருக்கு எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது. ஆகவே இது மாறப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இந்த அரசு இப்படியே போகுமா இருந்தால் இந்த 5 வருஷத்தை கூடி நிலையாய் நிலைக்க மாட்டார்கள். இந்த அரசும் கோத்தா கோவாரி அனுராக் கோவால் கலைக்கப்படுவார் என்பதை நான் இதை ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். நன்றி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் அதிர்ச்சிக்குரியதாக காணப்படுகிறது. இதனை அரசாங்கம் அலட்சியப்படுத்தவில்லை. முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த சம்பவத்தை அரசியலாக்குவது முறையற்றது. சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையில் சாட்சியாளர்கள் உயிரிழப்பது குறித்த சம்பவம் தொடர்பில் பாரியதொரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய பலர் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊடக சந்திப்புகளை நடாத்துவார்கள் என்றார். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் யாழ் மாவட்டத்தில் முறையற்ற சூழலுக்கு ஒவ்வாத கடல் அட்டை பண்ணைகளை பிரதேச செயலக அதிகாரிகளுடன் இணைந்து ஊக்குவித்து கடற்றொழிலாளர்களின் அடையாளங்களை அளிக்க முற்படுவதாக முன்னாள் கடற்றொழில் சமாசத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று வடக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் தெற்கைச் சேர்ந்த மக்கள் போராட்ட முன்னணியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்திற்கு ஒவ்வாத சீன கடல் அட்டை பண்ணைகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊக்குவிப்பது எமது கடற்றொழில் மக்களை கருவறுக்கும் செயற்பாடாக பார்க்கின்றோம். இந்த செயற்பாட்டுக்கு பிரதேச செயலகங்களில் உள்ள உயர் அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பது கவலையை உண்டு பண்ணுகிறது. ஒரு பிரதேசத்தின் அரச காணிகளுக்கு அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் பொறுப்பாக இருக்கின்ற நிலையில் எமது கடலையும் அரச காணி போல் அரசா கையாள நினைக்கிறார்கள். எமது கடல் எமக்கு சொந்தம். கடலை யாரும் பிரித்துக் கொடுக்க முடியாது. அவ்வாறாயின் கடலை பகிர்ந்து வழங்குவதற்கான அதிகாரத்தை யாரிடம் பெற்றார்கள் என கேட்க விரும்புகின்றோம். ஒட்டுமொத்த கடற்றொழில் சமூகத்தின் பாரம்பரிய கடற்தொழிலை இல்லாமல் ஒழிப்பதற்கு அமைச்சர் தலைமையில் மீளவும் அட்டை பண்ணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது எமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துவதோடு பல சந்தேகங்களையும் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் ஆட்சி அதிகாரம் இல்லாத காலத்தில் கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக எம்மோடு குரல் கொடுத்த தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தற்போது அட்டை பணிகளை வாரி வழங்க முற்படுவது ஏன்? கடற்றொழில் சமூகத்தின் மீது கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் தொடர்பில் நாம் தெற்கைச் சேர்ந்த மக்கள் போராட்ட முன்னணியுடன் கலந்துரையாடி அவர்களும் எமக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற மீன்பிடி திருத்தச் சட்டம் முற்றாக நீக்கப்படுவதோடு இந்திய இழுவைமடி கடற்றொழிலாளர்களின் அட்டகாசங்களுக்கு ராஜதந்திர ரீதியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
மேலும் கடற்றொழிலாளர்கள் வாழ்வாதார ரீதியில் பின்னோக்கி காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மானிய மண்ணெண்ணெய் விநியோகத்தை நிறுத்தி விலை குறைப்பு செய்யப்பட்ட மண்ணெண்ணெய் வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து எமது கலந்துரையாடலை மேற்கொண்டோம். மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கடற்றொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் தேர்தல் காலங்களில் சாதகமான கருத்துக்களை கூறி வந்தாலும் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பின்னர் அது தொடர்பில் கவனம் செலுத்தாமை தொடர்பில் கடற்றொழில் சமூகம் போராட்டத்தின் மூலம் அவர்களின் கவனத்தை செலுத்துவது தொடர்பில் கலந்துரையாடினோம். ஆகவே எமது கடற்றொழில் சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் அடையாளத்தையும் அளிப்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் முனைவாராயின் அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பொத்துவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகொன்றிலிருந்து மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பணி ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடற்படைக்கு சொந்தமான விஜயபாகு கப்பல் மற்றும் ஏனைய விசேட படகுகளை பயன்படுத்தி நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பொத்துவில் கடற்பரப்பிற்கு அப்பால் ஆபத்தில் சிக்கியிருந்த படகில் இருந்த மீனவர் கண்டுபிடிக்கப்பட்டார். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அந்த மீனவருக்கு விஜயபாகு கடலில் முதலுதவி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் அவசரமாக கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் முதியோர் மக்கள் தொகையில் சுமார் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறுநீரக நோய் தொடர்பான விசேட நிபுணர் வைத்தியர் அனுபமா டி சில்வா தெரிவித்தார். இது தவிர இந்நாட்டில் இதுவரை கண்டறியப்படாத மற்றும் பரிசோதனைக்குட்படுத்தப்படாத பெருமளவிலான சிறுநீரக நோயாளர்கள் இருக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுநீரக நோய்க்கான முக்கிய காரணியாக நீரிழிவு நோய் காணப்படுவதாக குறிப்பிட்ட வைத்தியர் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்நாட்டில் அதிகளவான நீரிழிவு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இது சதவீத அடிப்படையில் 25% என சுட்டிக்காட்டிய வைத்தியர் நீரிழிவு நோயை முறையாக கட்டுப்படுத்த தவறுதல் மக்கள் சிறுநீரக நோய்க்கு ஆளாக நேரிடுகிறது என்பதை விளக்கியுள்ளார். மேலும் இதற்கு மேலதிகமாக உயர்குருதிய அழுத்தம், இதய நோய்கள் மற்றும் உடலியல் நச்சுத்தன்மை ஏற்படுதல் போன்ற நிலைமைகளும் இதற்கு காரணமாக அமைகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தற்போது பதிவாகியுள்ள 10% சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் 25% வரை உயரக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது 30% முதல் 40% வரை அதிகரிக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளார். சிறுநீரக நோய் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து இளைஞர்களும் இனங்காணப்பட்டதாக கூறிய வைத்தியர் அவர்களிடம் பெறப்பட்ட தகவல்களின்படி உடற்கட்டமைப்பு மற்றும் சருமத்தை வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு மருத்துவ பொருட்களின் பயன்பாடு இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியின் பல உறுப்பினர்கள் பிணையில் தான் வெளியில் உள்ளார்கள். பலர் வெகுவிரைவில் சிறை செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சர்ச்சைக்குரிய வழக்குகள் மற்றும் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது கவலைக்குரியது. ஏர்பஸ் கொள்வனவு விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சத்திய கடதாசியூடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஏர்பஸ் கொள்வனவு மோசடியில் தான் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தங்களை கால்டன் இல்லத்தில் வைத்து லஞ்ச தொகையை வழங்கியதாகவும் பெங்கர ஜெயரத்னவுக்கும் லஞ்சம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிறி விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடைய பலர் அச்சமடைந்துள்ளனர். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது பிணையில் வெளியில் உள்ளார்கள். வெகு விரைவில் சிறை செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ராஜபக்ச குடும்பத்தின் சகலருக்கும் வழக்குகள் உள்ளன. அனைவரும் வரிசையாக வழக்கு விசாரணைகளுக்கு செல்கிறார்கள். வழக்குகளிலிருந்து குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். யாழ் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக பகுதி மக்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானிப்பாய் காவல்துறையினர் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது 1997 ஆண்டு பிறந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலத்திற்கரையில் பியர் போத்தலும் ஊசி செலுத்த
பயன்படுத்தப்படும் சிரிஞ்சும் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாகவே வசித்து வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தின் 100 குளங்களை புனரமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் 10 குளங்கள் முழுமையாகவும் விரைவாக புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன. அந்த வகையில் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கையாக குளங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் விஜயம் செய்து குறித்த குளங்களை பார்வையிட்டனர். இதன்போது பொறியியலாளர், நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர்கள், குளங்களைச் சேர்ந்த கமக்கார் அமைப்புகள், பிரஜாசக்தி தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னார் மாவட்டத்தில் முதலாவதாக மன்னார் பிரதேச செயலக பிரிவில் இருக்கும் அலிக்கண்டல் குளத்தை பார்வையிட்டனர். இந்த குளத்தை முழுமையாக புனரமைப்பு செய்வதனூடாக விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் தொடர்ச்சியாக பயிர் செய்கையினை சரியான முறையில் நடத்துவதற்குரிய வாய்ப்பு கிட்டும். இக்குளம் ஏற்கனவே டிட்பா புயலின் காரணமாக முழுமையாக பாதிப்படைந்திருக்கின்றது. ஏற்கனவே முழுமையாக இது புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றது. திங்கட்கிழமை மேலும் 6 குளங்களை பார்வையிட்டு விரைவாக அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வருடத்தின் பெரும்போகத்திற்கு முற்பகுதியில் இந்த குளங்கள் முழுமையாக புனரமைப்பு செய்யப்பட்டு விவசாயிகளின் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தினுடைய விசேட செயல் திட்டமாக இந்த விவசாய குளங்கள் புனரமைத்து விவசாயிகளுக்கு கொடுப்பதன் ஊடாக நெல் உற்பத்தியை அதிகரித்து இலங்கையில் காணப்படுகின்ற நெல்லினுடைய தட்டுப்பாடு மற்றும் நெல் உற்பத்தி சார் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள முன்னணி வர்த்தக ஆணைகள் வர்த்தக நிலைய வர்த்தகர் ஒருவரான பிரீத்தி ஜெயவர்தன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை சுங்க திணைக்களத்தின் விசாரணையின் போது இதயம் தொடர்பான மருத்துவ குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதே விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரிகளுடன் இருந்தபோது ஜெயவர்தனவுக்கு இந்த மருத்துவ நிலை ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சந்தன புஞ்சிகிவா உறுதிப்படுத்தியதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு பிரதம நீதிவான் வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்ட பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுங்கவரி மதிப்பீட்டு பிரச்சினை ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. பிளியந்தலை போகுந்துர பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முற்பட்ட நபர் ஒருவர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். கூர்மையான ஆயுத தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் துப்பாக்கிச்சூடில் காயமடைந்த சந்தேக நபரும் தற்போது தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னதாக பொரலஸ்கமுவ ஓபி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றிற்கு 2 மோட்டார் சைக்கிளில் கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த 4 அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வீட்டிற்கும் பலத்த சேதம் விளைவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிளியந்தல பகுதியை நோக்கி தப்பிச் செல்வதாக பொரலஸ்கம போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய பிளியந்தலை போகுந்தர வீரசிங்க மாவட்ட பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது தப்பியோடிய சந்தேக நபர்களில் 2 எதிர்பாராத விதமாக போலீசாரை கண்டு உடனடியாக மோட்டார் சைக்கிளை திருப்பி தப்பியோட முயன்றுள்ளனர். அங்கு மோட்டார் சைக்கிளை நிறுத்த போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக முயற்சித்த போது மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் தான் வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தாக்கியுள்ளார். இதன்போது அந்த கான்ஸ்டபிள் பின்னால் அமர்ந்திருந்த நபரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கிச்சூடு சந்தேக நபரின் இடுப்பு பகுதியில் பட்டதில் அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பின்னால் அமர்ந்திருந்த சந்தேக நபரை கைது செய்த போதிலும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டார்கம வீதியக்கூட பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் காயமடைந்த சந்தேக நபர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோருடன் சந்தேக நபர்களின் தாக்குதலுக்குள்ளான வீட்டின் இளம் பெண் ஒருவரும் தற்போது களுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக பிளியந்தல மற்றும் பொரலஸ்கம போலீஸ் நிலையங்கள் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. 9 கோடி 8 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய ஹொக்கைன் போதைப் பொருளுடன் ஹட்டுநாயக்கவில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். தனது பயணப்பகுதியில் மறைத்து வைத்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்தின் எவ்வித பொருட்களும் பிரகடனப்படுத்த அவசியமற்ற பசுமை வழி ஊடாக வெளியேற முயன்ற வெளிநாட்டு பயணி ஒருவரை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மலேசியாவில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் 23 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவருக்கு மலேசிய ரிங்கிட் 10,000 ரூபாய் பணம் வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் பேரிலேயே இந்த போதைப் பொருள் தொகை
இலங்கைக்கு கடத்தி வரப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இவர் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து இந்த போதைப் பொருள் தொகையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து துபாய் சென்று பின்னர் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK-650 விமானம் மூலம் நேற்று காலை 9:30 மணியளவில் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அங்கு அவர் கொண்டு வந்த பயண பொதியை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அதில் இருந்த 3 சாக்லேட் இனிப்பு பண்ட டப்பாக்களுக்குள் 92 கப்சூல் மாத்திரைகளாக மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோகிராம் 816 கிராம் எடையுடைய ஹொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பயணி மற்றும் கைப்பற்றப்பட்ட ஹொக்கைன் போதைப் பொருள் தொகை ஆகியன மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணிக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.